வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். கண்டிப்பாக ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், அப்புறம் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த எபிசோடுக்கு போகலாம். குழந்தை பிறந்ததும் அந்த பெண் இறந்துவிட்டாள் என்று டாக்டர் ஷீலா கூறியதும் அதை கேட்ட ஆதித்யா அதிர்ந்து போனான். அவன் இதற்கு பிறகு என்ன செய்வது என்று திகைத்த நிலையில் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள தன் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு ஒரு நிமிடம் இங்கும் அங்கும் நடந்தான். பின்பு தன்னை நிதானிப்படுத்தி கொண்டவன் பின்பு சிரித்துக்கொண்டே ஷீலா கையில் இருந்த குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டான். பின்னர் அனைவரையும் ஒருமுறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த குழந்தையை குனிந்து பார்த்தான். பின்பு, என் பையன், என் ரத்தம்டா, நீ பிறக்கும் போதே ஒரு உயிரை கொன்னுட்டு பிறந்திருக்க, சபாஷ் என்று சத்தமாக சிரித்தான். அங்கு கூடியிருந்த அனைவரும் அவனை ஒரு பேயை பார்ப்பது போல் பார்த்தனர். ஆனால் ஆதியோ அதை பற்றி துளியும் கவலைப்பின்றி தன் பிஏவை பார்த்து கண்ணசைத்தான். உடனே அவனது பிஏ அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள் இருந்த ஒவ்வொருவரின் கையிலும் ஆளுக்கு ஒரு பெட்டியை கொடுத்தான். அந்த பெட்டி முழுக்க பணம்தான் இருந்தது. மருத்துவர்கள் மூவரின் கையிலும் ஒரு ட்ராலி பேக்கும் செவிலியர்களின் கையிலும் ஒரு பெட்டியை கொடுத்தான். அதை பார்த்த அனைவரும் வாயை பிளக்க ஆதி ஷீலாவை பார்த்து டாக்டர் ஷீலா என்று அழைத்தான். அவன் கையாலேயே ஒரு பெட்டியில் தனியாக பணத்தை கொடுத்துவிட்டு டாக்டர் ஷீலாவை பார்த்து, டாக்டர் ஷீலா, என்னதான் இருந்தாலும் 10 மாதம் என் பிள்ளைய வயிற்றுல பாதுகாத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த பொண்ணுக்கு சகல மரியாதையோட நல்லடக்கம் பண்ணுங்க. ஏன்னா அவள் என் பிள்ளையோட அம்மா. அவளுக்கு இந்த விஷயம் கூட நான் பண்ணலைன்னா நான் இறக்கமில்லாதவனா போயிடுவேன்ல. ஸோ நீங்கள் எல்லாம் சரியாக முடிச்சிடுங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என் பேரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தன் குழந்தையோடு சென்று விட்டான். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே முகம் வெளறி போன நிலையில் சடலமாக கிடந்த அந்த பெண்ணை பார்த்து ஷீலா மற்றும் அங்கிருந்த அனைவரும் கண்ணீர் வழிந்தவாறு நின்றிருந்தனர். இந்த நேரத்தில் ஷீலா அருகில் வந்த மற்றொரு மருத்துவர் ஷீலாவை பார்த்து, டாக்டர் ஷீலா, நீங்கள் கவலைப்படாதீங்க என்று கூறினார். ஆனால் ஷீலாவோ அந்த பெண்ணையே பார்த்த வண்ணம் நின்றிருந்தார். இந்த நிலையில் ஷீலா அந்த பெண்ணை பார்த்து, எங்களை மன்னிச்சிடுமா, உன்னையும் உன்னோட இன்னொரு குழந்தையும் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு என்று கூறினார். அப்போது அவர் தோளில் ஆதரவாக கையை வைத்த மற்றொரு மருத்துவர், டாக்டர், நம்ம இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதோட வலியை தாங்கிக்கிற சக்தி என் உடம்புலையும் மனசுலையும் கிடையாது டாக்டர். ஆதி சார் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் எல்லா சடங்கையும் பண்ணி முடிச்சிடுங்க என்று கூறிவிட்டு அந்த பெண்ணை செவிலியர்கள் சேர்ந்து சுத்தம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். பின்பு ஷீலா ஆதி கூறியது போல அந்த பெண்ணிற்கு நல்லடக்கம் செய்வதற்காக அவளுக்கு தெரிந்த ஒரு சர்ச் ஃபாதரிடம் பேசி அனுமதி பெற்றுக்கொண்டாள். பின்பு ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பெண்ணின் உடலை அங்கு எடுத்து வந்தவள் ஆதி கூறியது போல அவளது கல்லறையை சற்று பிரம்மாண்டமாக இல்லாமல் மண்டபம் போலையாவது கட்டி அமைத்து அதை அழகாக வடிவமைத்தாள். இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சர்ச் ஃபாதரோ அவளிடம், யார் இந்த பொண்ணு ஷீலா? இந்த பொண்ணுக்கு நீயே இதெல்லாம் பண்ணுற என்று கேள்வியாக அவளை பார்த்து கேட்டார். உடனே ஷீலா தலையை தாழ்த்தி கொண்டு கண்கள் கலங்கியவாறு, அது ஃபாதர், எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான
ஆசை தான் ஃபாதர் இந்த பொண்ணுக்கும். தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும், அந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுறத நான் என் காதால் கேட்கணும், அந்த குழந்தைக்காக வாழணும். இதுதான் அந்த பொண்ணோட ஆசை ஃபாதர். அவளோட அந்த ஆசையை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். இப்போது அதை அந்த பொண்ணால் அந்த பொண்ணோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஆனால் அவள் பெத்த குழந்தை அவளை அம்மானு கூப்பிட்றதுக்குள்ளேயே இவளோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கும் காரணம் நான் தான் டாக்டர். ஒரு டாக்டராக நான் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் என்னோட நிலைமை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய வச்சிருச்சு என்று கூறிவிட்டு மெல்ல ஃபாதரை நிமிர்ந்து பார்த்த ஷீலா, ஃபாதர், எனக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கிடைக்குமா என்று பாவமாக கேட்டாள். உடனே ஷீலாவை திரும்பி பார்த்த ஃபாதரோ, நிச்சயமா மை சைல்டு, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச கொடியவர்களுக்கே இந்த நாட்டில் கடவுள்கிட்ட மன்னிப்பு கிடைக்கும்போது உனக்கு கிடைக்காதா, நீ கவலைப்படாத என்று கூறிவிட்டு சர்ச்சுக்குள் அழைத்து சென்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூட்டிவை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸ்டே டியூன். பை.